ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈத் பெருநாளில் நல்ல சுலபமாக சுவையாக டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு பாயாச ரெசிபி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கிறேன். 10 நிமிஷம் அது ஊறி வரத்துக்குள்ளே இன்னொரு பக்கம் பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து அதே பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திராட்சையும் சேர்த்து வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. ரெண்டும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேனில் ஒரு கேரட்டை நல்லா சீவி சேர்த்து விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அதாவது கேரட் கொஞ்சம் வெளுப்பாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. வதங்கிய கேரட்டை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேனில் கொஞ்சமாக மறுபடியும் நெய்யை சேர்த்து ஒரு பவுல் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்து விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசினுடைய நிறம் மாறாமல் வறுத்து விட்டுக்குங்க. ஜவ்வரிசி கொஞ்சம் மொறுமொறுன்னு வறுப்பட்டதுக்கு அப்புறம் அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அதே பேனில் ரவையை சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்து காய்ச்சி விட்டுக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஜவ்வரிசி நல்லா ஒரு 80% வேகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. ஜவ்வரிசி 80% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஓரங்களில் சேர்ற பால் ஏடைகளையும் உள்ள தள்ளிவிட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்து எடுத்துருக்கிற ரவையை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து ஊற வச்சிருக்கிற சாரப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கலந்து கரைந்து வந்துருச்சு. கடைசியா நம்ம வறுத்து எடுத்திருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே சூடாகவோ அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுனோ 2 விதமாகவும் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா டேஸ்டா இருக்கும். உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க. இதுக்கு இந்த பாயாசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.